பேராசுங்கைசிப்பூட்டில் வீடு ஏலத்திற்கு விடப்படவிருந்த குடும்பம் வங்கியின் முன் இன்று மறியல் நடத்தியதால் வேறு வழியின்றி எம்பெங் வங்கி அம்முடிவில் இருந்து பின்வாங்கியது. அக்குடும்பமும் PSM எனப்படும் மலேசிய சோசியலிஸ்ட் கட்சியினரும் சுமார் 10 நிமிடங்களுக்கு அங்கு அமைதி மறியல் நடத்தினர். இதையடுத்து அவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்த வங்கி நிர்வாகம் சுமூகமான தீர்வுக்கு பரிந்துரைத்தது. 49 வயது குடும்ப தலைவரான டி கோமகன் 2023இல் நாட்டப்பட்ட சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டார். சிகிச்சைக்கான செலவுகள் எகிரிய அதே வேளை இதற்கு முன் அவர் பார்த்து வந்த லாரி ஓட்டுநர் வேலையும் போய்விட்டது. இந்நிலையில் அவரின் 46 வயது மனைவி பி ராணி மட்டுமே குடும்பத்தை சமாளிக்கிறார். 1400 ரிங்கெட் சம்பளத்தில் தொழிற்சாலையில் அவர் வேலை செய்கிறார். வீட்டு கடனுக்கான மாத தவணை பணமே 908 ரிங்கெட் ஆகும். ஆனால் கோமகனின் மாதாந்திர சிகிச்சை செலவும் 900 ரிங்கெட்டை எட்டுகிறது. பள்ளி செல்லும் பிள்ளைகள் 3. இதனால் வீட்டு மாத தவணை பணத்தை கடந்த அக்டோபரில் இருந்து அவர்களால் செலுத்த முடியவில்லை. இதையடுத்து வீடு ஏலத்தில் விடப்படும் அளவுக்கு சென்றுவிட்டது. எனினும் இன்றைய பேச்சுவார்த்தையின் பலனாக MRTA முறையின் கீழ் மாத தவணை பணம் மறுசீரமைக்கப்படுவதற்கு இணக்கம் காணப்பட்டது.